மேஷராசியை பொறுத்த வரைக்கும் கடந்த காலத்தில் லாப சனியாக இருந்தாலும் கூட என்ன லாபத்தை சம்பாதிச்சிட்டோம்? எத்தனை வேதனைகள், எத்தனை சோதனைகள், எத்தனை ஏமாற்றங்கள், எத்தனை இழப்புகள், எத்தனை நம்பிக்கை துரோகங்கள் அத்தனையும் சந்தித்து சிந்தியது கண்ணீர் அல்ல செந்நீர் என்பதை போல் வாழ்ந்து விட்டீர்கள். சனி இப்போ நடைபெறுகின்ற சனி பயிற்சியாவது நன்றாக இருக்குமா? இந்த சனி பகவானுடைய பயிற்சி நம்ம வாழ்க்கையில் தொழிலில் ஒரு நல்ல மாற்றம் முன்னேற்றம் ஏற்படுமா என்று கண்டிப்பாக ஏற்படும். ஏன்னா சோழி பிரசன்னத்தை பொறுத்த வரைக்கும் இதுதான், திருக்கணிதமோ வாக்கியமோ இல்லை. இது அப்போ நடக்கின்ற நிகழ்ச்சி. கடந்த காலத்தை பற்றியோ எதிர்காலத்தை பற்றிய பயம் இல்லாமல் நிகழ்காலத்தில் சொல்லும்போது பார்த்திங்கன்னா ஒரு நல்ல மாற்றத்தை பெறக்கூடிய ஒரு அற்புதமான காலம், ஒரு நல்ல மாற்றம், ஒரு நல்ல முன்னேற்றத்தை பெறக்கூடிய ஒரு காலம். ஏன்னா ஏற்கனவே லாப சனியாக இருந்தார், இப்போ 7வது சனியில் விரய சனியாக இருக்க போகிறார். விரய சனியாக இருக்குன்னா என்ன வரப்போகுது? மனித வாழ்க்கையில் தொழிலில் விரயம் வரலாம், அல்லது உடல் சார்ந்த விஷயத்தில் மருத்துவ செலவு வரலாம், தேவையற்ற வம்பு வழக்கல் மூலமாக நம்ம சம்பாதித்த பொருளுக்குண்டே இழப்பு வரலாம். இதுதான் கவலையே படாதீங்க, என்னுடைய அனுபவத்தில் ஒன்று சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். இந்த விரய சனியை சுப செலவு சனியாக மாற்றுகின்ற வல்லமைக்கெல்லாம் மேஷராசிக்கு உண்டு. குலதெய்வ வழிபாடு, இறை வழிபாடு, நம்பிக்கை, கூடா அதாவது சொல்லுவாங்க கூடா நட்பு கேடாய் முடியும் என்பது போல் தவறான மனிதனுடைய பழக்கம் இல்லாமல் பார்த்து கொண்டாலே போதும் சனி பகவானுடைய கடுமையான பார்வையிலிருந்து தப்பித்துக் கொள்ளலாம்.